சமீபத்தில் ஒரு சிஎஸ்ஐ தேவாலயத்தில் நான் ஆண்டவருடைய ஊழியத்திற்காக கடந்து சென்றிருந்தேன். மூடுகிறவு ஜபம் முடிந்தது. நடுராத்திரி ஒரு வீட்டிற்கு என்னை அழைத்துக் கொண்டு சென்றார்கள். நல்ல வாழ்ந்த ஒரு குடும்பம், நல்ல வசதி படைத்த ஒரு குடும்பம். அந்த அம்மாவுக்கு கேன்சர் வியாதி வந்து ஹீமோ கொடுத்து முடியெல்லாம் தொலைந்து போனது. அந்த அம்மா சமாதானத்தை இழந்தாங்க. முதல்ல அவங்க சமாதானத்தை இழந்தாங்க. அடுத்து அந்த அம்மா மரணத்தை அவர்கள் எதிர்நோக்கி கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் இந்த வியாதி வந்தவர்கள் யாருமே உயிரோடு வாழ்ந்தது கிடையாது என்று ஒவ்வொருவரும் சொல்லுகிற அந்த வார்த்தைகள் அவர்களை மரணத்துக்கு நேராக அழைத்துக் கொண்டு சென்றது. ஆனால் அன்று ராத்திரி போய் ஜெபித்தோம். ஆண்டவருடைய பாதத்தில் ஜெபித்தோம். ஜெபிக்கும் போது அவர்கள் மேல் ஒரு தேவனுடைய பிரசன்னம் இறங்குகிறதையும் அந்த சரீரத்தை ஆளுகை செய்கிறதையும் அப்படியே உணர முடிந்தது. அப்பொழுது தேவனுடைய வார்த்தை, உன்னுடைய மரண பயங்கள் மாறுகிறது, இனி வாழவே முடியாது என்று சொல்லுகிற அந்த நம்பிக்கை மாறி உங்களுக்கு விசுவாசம் வருகிறது என்று சொல்லும் போது அந்த தாயார் தேம்பி அழத் தொடங்கினார்கள். சுற்றி பிள்ளைகள் நிற்கிறார்கள். நல்லா வாழ்ந்த குடும்பம் இந்த வியாதி நிமித்தமாய் சமாதானத்தை இழந்தார்கள், சந்தோஷத்தை இழந்தார்கள், தெய்வத்தை ஆராதிக்கிறதை விட்டார்கள். ஒரு வீட்டிலே பிசாசு வந்து ஆளுகை செய்வதற்கு காரணம் தெய்வத்தை ஆராதிக்கிறதை தெய்வ ஜனங்கள் விடுகிறார்கள். வியாதி வந்தவுடனே, நெருக்கம் வந்தவுடனே, கடன் வந்தவுடனே அவர்கள் தெய்வத்தை ஆராதிக்கிறதை, தெய்வத்திற்கு கொடுக்கிறதை அவர்கள் விட்டுவிட்டபடியினால் சத்துரு அந்த வீட்டின் மேல் பல மடங்கு பலமாய் ஆளுகை செய்கிறார். நீங்கள் தெய்வத்தை ஆராதிக்கும் போது, நீங்கள் தெய்வ பிரசன்னத்தை உணரும் போது, தெய்வத்திற்காய் நிற்கும் போது அந்த ஆளுகை, அந்த சாபம் அந்த குடும்பத்தை விட்டு மாறும் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. வேதம் அதை சொல்லுகிறது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, பைபிள் சொல்லுகிறது, அவர் மரித்தோரை எழுப்பினவர். அல்லேலூயா. ஆண்டவர் அந்த அன்பு தாயாரை தொட்டார். அல்லேலூயா. வாயிலிருந்து நுரையாய் வந்தது, ரத்தம் வந்தது, கவ்வம் வந்தது. தண்ணி குடிக்க முடியாத அந்த தாய் ஒரு சொம்பு தண்ணீரை குடித்தார்கள். வாமிட் எடுக்கவில்லை. காரணம், அவருடைய அக்னியின் பிரசன்னம் அந்த சரீரத்தை ஆண்டு கொண்டது. பொல்லாத ஆவி, வியாதியின் களையை வைத்திருந்த பிசாசு சரீரத்தை விட்டு வெளியேறினது. அல்லேலூயா.